ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளரான குமார் சங்ககார அந்த பதவியிலிருந்து விலக உள்ளதாகவும் அவருக்கு பதிலாக இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் அவரது பதவிக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவியில் இருந்து விலகிய ராகுல் டிராவிட் ஏற்கனவே IPL தொடரில் ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராக இருந்துள்ளார். எனவே மீண்டும் அவர் ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராக வர அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் சகாலின் மாகாணத்தில் உள்ள ஷ்ரெடோகோவில் 6.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்கவும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காசா நகரின் தராஜ் பகுதியில் உள்ள அல்தாபின் பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த பாடசாலையில் அதிகாலை தொழுகையில் மக்கள் ஈடுபட்டிருந்த போதே இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 70,000 வரையிலான மக்களை இஸ்ரேலிய இராணுவம் தெற்கு காசாவில் உள்ள கான் யூனிஸிலிருந்து ஏற்கனவே ஆல்மவாசி பகுதிக்கு வெளியேற்றும்படி கட்டாயப்படுத்தியதாக பலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்தை போன்று போலியான இணையதளம் தொடர்பாக விசாரணையை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கணினி அவசரகால பதிலளிப்பு குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சருக தமுனகல குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட புதிய அதிநவீன ஏவுகணையை ஈரான் விமானப்படை அறிமுகப்படுத்தியது. அந்த நாட்டில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவா இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் புதிய உச்சத்தில் இருக்கும் சூழலில் இந்த ஏவுகணை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து இராணுவ தலைமை தளபதி ஹுசைன் சலாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: முழுவதும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அபு மஹதி ஏவுகணை தற்போது அறிமுகப்படுத்தப்படுகிறது. 1000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயக்கப்படும். தற்போதைய உலகில் சரணடைய வேண்டும் அல்லது நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இரு நிலைப்பாடுகள் மட்டுமே உள்ளன. இடைப்பட்ட நிலைப்பாடு இருக்க முடியாது. எனவே இரண்டாவது நிலைப்பாட்டை எடுத்துள்ள ஈரானுக்கு இந்த ஏவுகணை இன்னும் பலம் சேர்க்கும் என்று அவா குறிப்பிட்டுள்ளார்.